ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் வேல்பிரியா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சேலத்தில் அரசு பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இங்கே கவர்மெண்ட் ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்திங்கன்னா 4 o'clockலேருந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 50 ருபீஸும் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போ சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அதில் தான் நடந்துகிட்ருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸிபிஷன் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண லோ பட்ஜெட்டில் நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பபுள்ஸ் கன் எவ்வளோ அழகாக இருக்குது. நானும் பாப்பா தம்பி அதெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போனால் அங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு. அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தால் அங்கே இந்த முருகர் வேல் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நிறைய இடத்துல பார்த்தா வேல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே மயிலோடு இருந்துச்சு. இது அங்கே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற மாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பால்ஸு, கிட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் இந்த ஆனியன் சாப்பர் இருக்குல்ல, அது இருந்துச்சு. அதில் பெருசும் வச்சுருந்தாங்க, சின்னது வச்சுருந்தாங்க. அப்புறம் ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் செராமிக் ஐட்டம்ஸ் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். செராமிக் கப் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதில் பாருங்கள், இந்த கலர் கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கப்பு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கப்பை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு உள்ளே போனால் அங்கே பார்த்திங்கன்னா உப்பு, புளி, தயிர் இதெல்லாம் போடுறதுக்கு ஜார் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பேக் சைட் போனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டட் ஐட்டம்ஸு நிறைய இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுக்கு கலர் கலராக சூப்பரான இயரிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போனால் குழந்தைங்களுக்குலாம் பாசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அது எல்லாமே நிறைய இருந்துச்சு. அது பார்த்துட்டு வெளியே வந்தால் ஹேண்ட்பேக்கு, குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கு குழந்தைங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் பாப் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரு இடத்துல இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் போய் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொம்மை இருந்துச்சு. நாங்கள் அந்த பொம்மைகிட்ட பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்து தம்பி பயந்து ரொம்ப அழுதான். ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அங்கே போயிட்டு இவர் மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாரு. நாங்கள் அப்பளம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு லைட்டு வெளிச்சத்தில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு இதில் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க இதிலலாம் விளையாண்டது இல்லையா, அப்புறமா போயிட்டு அதுக்கப்புறம் அழுதாங்கன்னா அப்புறம் ரொம்ப இதாக போயிடும். அப்புறம் தம்பி வேறு அடம் பண்ணுவான். அதில் மழை வர மாதிரி இருந்துச்சா, சரி அதனால் நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னா அந்த வீடியோவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.